இப்போ டிடிவி தினகரன் இருந்தா நான் வந்து அதிமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவேன், என் தொண்டர்கள்லாம் அதிமுகவுக்குன்னு சொல்லிலாம் இல்ல. சென்ற முறை அதிமுகவைக்கு வந்து தோற்கடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக, பல தொகுதிகளில் காரணமாக இருந்தவர் டிடிவி தினகரன். அப்போ திமுக அதிமுக திமுக ஜெயிச்சதுக்கும் அதிமுக வந்து குறைந்தபட்ச எண்ணிக்கையில் ஜெயிச்சதுக்கும் காரணமே இவங்க செய்த சதியாக தான் நான் பாக்குறேன். அப்போ நீங்க வந்து அதிமுகவிற்காக தான் நீங்க பண்றீங்கன்னு சொல்லலாம் இல்ல. நீங்க ஒரு எஃபர்ட் எடுத்தீங்க. உங்களை நிலைநிறுத்துவதற்காக எங்கிட்ட பின்னால ஓட் பேங்க் இருக்கு. நீங்களா ஒரு கற்பனை செய்து கொண்டு வெளியில் சென்று ஒரு முயற்சி எடுத்தீங்க. அந்த முயற்சி ஃபெயிலியர் ஆன உடனே இந்த ஃபெயிலியர் ஆன பீப்புள் எல்லாம் ஒண்ணா வந்து நின்னுக்கிட்டு இன்னைக்கு வந்து பலமாக இருக்கிற அதிமுகல உள்ள எப்படி நுழையிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு நீங்க கெடு விரிக்கிறது எப்படி இருக்குன்னா, அதிகார பிச்சை என்று ஒரு வார்த்தை இருக்கிறது தமிழ்ல. பிச்சையும் வேணா அது அதிகாரமாவும் கேட்பேன்ற மாதிரி இருக்குதே ஒழிய, நான் கேட்கிறேன் இப்ப யாரு இப்ப நீங்க இன்னும் தெளிவா அவர் சொல்லட்டுமே. சசிகலா அம்மா வரதா இருந்தா சசிகலா அம்மாவும் பேசுவாங்க. அதெல்லாம் சசிகலா அம்மா வந்து இத்தனை பேரை உருவாக்கிய தலைவி. அவங்க வந்து ஒண்ணும் பயந்தெல்லாம் இருக்கிறது இல்ல. அவங்க வேண்டான்னு இருக்காங்க. ஆனா அவங்க குறிப்பிடுகிற ஒரே ஒரு விஷயம், மீண்டும் மீண்டும் அவங்க குறிப்பிடுற ஒரே விஷயம் அதிமுக வெற்றி பெறணும், திமுக போகணுன்றது. அவங்க வந்து விட்டுடுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இவங்க எல்லாம் தனித்தனியா உட்கார்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு, நாங்க எம்ஜிஆரோட இருந்தோம், நாங்க அம்மாவோட இருந்தோம், அம்மாவோட எம்ஜிஆருக்கு அப்புறம் நீங்க இப்படி எடுத்து பாருங்க. புரட்சி தலைவர் மறைவுக்கு பின் புரட்சி தலைவி எத்தனை பேர் ஆதரித்தார்கள்? இல்ல, புரட்சி தலைவி வந்து சப்ரஸ் பண்ணாங்க. முதல்ல அவங்க வண்டியில ஏத்த விடாம பண்ணி, அவங்க கட்சி கொடுக்காம பண்ணி, அவர்களுக்கு எதிராக வீட்டில் இருந்த ஜானகி எம்ஜிஆரை முதலமைச்சர் கேண்டிடேட்டா நிறுத்தி எல்லா முயற்சியும் பண்ணி கடைசியில அம்மாவிடம் புரட்சி தலைவியிடம் கட்சியும் கழகமும் ஆட்சியும் ஒப்படைக்கப்பட்டது. இதுதான் உண்மை.